வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 1 டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 2 பார்ட் வந்து பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 3 வீடியோ. த கிரேட் இண்டியன் டெசர்ட் ஆர் தார் டெசர்ட். இந்தியாவில் இருக்க டெசர்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா தார் டெசர்ட். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இஃப் வி மூவ் வெஸ்ட்வர்ட் ஆன் த மேப் யூ வில் நோட்டீஸ் எ எல்லோயிஷ் ஏரியா. நம்ம மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் வெஸ்ட் சைடாக வந்து போனோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் ஏரியாவாக நமக்கு வந்து தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட். வாட் டு யூ சி? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எ வாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் கோல்டன் டினியூஸ், rugged terrains and a wide open sky. நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டினியூஸ். டினியூஸ்னால் என்னென்னா இங்கே இருக்கிற மணல் குவியல்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டினியூஸ்ன்னு சொல்லுவோம். அது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டை குவிச்சு வச்ச மாதிரி இருக்குது. மணல் குவியல் சின்ன சின்ன மணலுடைய துகள்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மலை மாதிரி இருக்குது. அதுதான் நம்ம வந்து சாண்ட் டினியூஸ்ன்னு சொல்லுவோம். தென் ரகட் டெரைன். டெரைன்னா பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரகடாக வந்து இருக்குது. வைடு ஓப்பன் ஸ்கை. ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பறந்து விரிந்த ஸ்கை வந்து நமக்கு தெரியுது. இதுதான் வந்து கோல்டன் சிட்டி, ஜெய்சால்மர் இருக்க கோல்டன் சிட்டி. இதை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பாதுகாக்கப்பட்ட இடமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. Sand dunes are formed when a wind shifted and shaped the sand into hill-like formation. Sand dunesனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டு சுழல் காற்று மாதிரி சுழல் அடிக்கும் போது அங்கே இருக்க மணலெல்லாம் வந்து குவிச்சு ஒரு மலை மாதிரி மாற்றுறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா sand dunesன்னு சொல்லி சொல்லுவோம். Sometimes this rise as high as 150 meter. Sometimes வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ அளவுக்கு ஹைட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 150 meters வரைக்கும் ஹைட் இருக்கும். The Thar is a vast arid region. Most of it lies within India, spanning the state of Rajasthan, Gujarat, Punjab and Haryana. தார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தார் டெசர்ட் வந்து ஒரு வாஸ்ட் ஏரியாவாக வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் அண்ட் ஹரியானா இந்த ஸ்டேட்லலாம் வந்து தார் டெசர்ட் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. The desert acts as a natural barrier due to the harsh condition that deter humans and animals movement, include very high daytime temperature and cold night, as well as a lack of access to water. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தார் டெசர்ட் வந்துட்டு நமக்கு ஒரு நேச்சுரல் பேரியராக வந்து இருக்குது. வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பேரியராக இருக்குது. அது எப்படி வந்து பேரியராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதோடைய டே டைமில் இருக்க ஹார்ஸ் கண்டிஷனும் நைட் டைமில் இருக்கிற வெரி கோல்டு. டே டைம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நைட் டைம் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால அங்கே என்ன மாதிரி அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் வந்து வளரணுன்றதே வந்து அந்த கிளைமேட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் அசஸ் டு வாட்டர் வந்து அசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தண்ணியுமே வந்து கிடைக்காது. People living in the Thar have adapted their way of life to the place that what if offered. அங்கே இருக்க பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தார் டெசர்ட்டில் வாழ்கிறவங்க அவங்களுடைய வே ஆஃப் லைஃபே வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். அங்கே என்ன கிடைக்குதோ அவங்களுடைய ஃபுட் ஹேபிட், க்ளோத்திங்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு அந்த ஹார்ஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து அதிகமாக கிடைக்காது. அதனால் உமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க. வாட்டர் இஸ் ஸ்கேர் இன் த டெசர்ட். உமன் ஆஃபன் நீட் டு ட்ராவல் எ லாங் டிஸ்டன்ஸ் எவ்ரி டே டு ஃபெச் வாட்டர் ஃபார் தயர் ஃபேமிலிஸ். லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை வந்து பற்றாக்குறையினால் டெய்லி வந்து ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஃபெச்னா எடுத்துகிட்டு வர்றது, மொண்டுட்டு வர்றது. So the traditional method of cleaning utensils is to score them with a sand until they are clean. A little water can be used for a light rinse. The water used for rinsing is reused for the purpose of
வாட்டரிங் ஏ பிளான்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட க்ளீனிங் யுடென்சில் க்ளீனிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் வாட்டர் வச்சும் சாண்ட் வச்சும் தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் யுடென்சில் வாஷ் பண்ண வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து வாட்டரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே யூ வில் லீவ் த டேப் ரன்னிங். ரிமெம்பர் த பீப்புள் ஆஃப் த தார் டெசர்ட். நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்துட்டு இனிமேல் வந்து வாட்டரை டேப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறீங்க இல்லை தண்ணியை வீணடிக்கிறீங்கன்னா அப்போல்லாம் வந்து ராஜஸ்தானில் இருக்க பீப்புளை வந்து அதாவது தார் டெசர்ட்டில் இருக்க பீப்புளை வந்து நீங்கள் ரிமைண்ட் வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. Rajasthan is also famous for its ingenious water conservation methods, including the Tanka and Kunduz. These are the special water collection system that store rainwater often for drinking the purpose. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஸ்டோரிங்காக வந்து பெரிய வெல் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து டாங்கா அண்ட் குண்டூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் அதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக கூட வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்டெப் வெல் எல்லாம் பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. த ஆரவல்லி ஹில்ஸ். The Aravalli are among the oldest mountain in the world, some 2.5 billion years old. ஆரவல்லி மவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே வந்து பழமையான மலைகளில் ஒன்று. இதோட இயர் பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன் இயர்ஸாக வந்துட்டு அந்த ஹில்ஸ் வந்து இருக்குது. The range has many peaks and ridges. Although its highest peak, Mount Abu, tower at over 1700 meter, most of its hills are between 300 to 900 meter height. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரவல்லி மலைத்தொடர்களில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் அபு தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ஹைட்டான மலைன்னு சொல்கிறாங்க. அதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1700 மீட்டர் ஹைட் வந்து இருக்குது. நிறைய ஹில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய மலைகளை தான் வந்துட்டு மவுண்டைன் சொல்லுவோம். உயரம் குறைவான மலைகளை நம்ம என்ன சொல்லுவோம், ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்க ஹில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 மீட்டர்லேருந்துட்டு 900 மீட்டர் ஹைட் வரைக்கும் கூட இருக்கும். Isn't it fascinating that the drives of about 4.5 hours can take us from Mount Abu in its Aravalli to Jodhpur in the Thar desert? It drive to the completely different geography. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 hours ட்ராவலிங்கில் தான் வந்து மவுண்ட் அபுவும் ஆரவல்லி ஹில்ஸ் ரேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஜியோகிராஃபி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சாண்டாக இருக்கும். The Aravalli plays a vital role in shaping the geography and climate of the northwest India. ஸோ நார்த் வெஸ்ட் இந்தியாவுடைய ஜியோகிராஃபியில் வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. One of is the most important function as acting the natural barrier, preventing the Thar desert from the expanding further eastwards. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பேரியராக வந்து ஆரவல்லி மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பேரியராக இருக்குது. அந்த தார் டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்வர்ட்ஸாக மூவ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி ஹில் ரேஞ்சஸ் தான். The Aravalli, rich in minerals like marbles, granite, zinc and copper, have support mining and construction activity for centuries. பல வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரவல்லி மலையில் வந்துட்டு மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. மார்பிள், கிரைனட்டு, ஜிங்க் அண்ட் காப்பர்லாம் வந்துட்டு மைனிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் எவிடன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஏன்ஷியன்ட் மைன்ஸ் ஜோவர் ஹேஸ் ஷோன் தட் ஓவர் 8th century ago, Indians were the first in the world to master the delicate process of extracting of zinc. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைமில் இருந்ததே வந்து நம்ம வந்துட்டு நிறைய மைனிங் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல வந்துட்டு மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக் ஃபோர்ட்ஸ் சச்சஸ் சிட்டோகிராஃப், கும்பலகர் அண்ட் ரத்னம்போர் ஆர் த லொக்கேட்டட் ஹியர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ட்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. அதாவது கோட்டைகள்லாம் வந்து நிறைய இருக்குது.
Next one, Peninsular Plateau. ஸோ பெனிசுலார் பிளாட்டியூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெனிசுலார்னா என்னென்னா வாட்டரை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டை சுற்றி 3 சைடை வந்து கடலை அதாவது தண்ணியால் சரௌண்ட் பண்ணியிருந்தால் அதுதான் வந்து நம்ம பெனிசுலார் சொல்வோம். ஸோ தீபகற்பம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்தியா ஹாஸ் த செவரல் பிளாட்டியூஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் த ட்ரையாங்குலர் பெனிசுலார் ஏரியா இன் த மிடில் அண்ட் சவுத் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியாவுடைய மிடில் இருந்து சவுத் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 சைட்ஸும் வந்து வாட்டரால் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேண்டை தான் வந்து நம்ம பெனிசுலார் பிளாட்டியூன்னு சொல்லி சொல்கிறோம். It is also a very old land formation since this region is a peninsula surrounded by water on all 3 sides by the Arabian Sea, Bay of Bengal and Indian Ocean is called Peninsular Plateau. இது வந்து ஒரு ஓல்டு லேண்ட் ஃபார்மேஷன், ரொம்ப காலமாகவே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைட்ஸும் வந்து வாட்டரால் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் வந்துட்டு அரேபியன் சீயும், சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷியனும், ஈஸ்ட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்கால், இந்த மாதிரி 3 சைடு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரால் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். த பிளாட்டியூ இஸ் bordered by 2 mountain ranges, the West Ghats and the East Ghats. இந்த பிளாட்டியூவில் வந்து பார்த்திங்கன்னா 2 மவுண்டைன் ரேஞ்சஸ், 2 மலைத்தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் காட்ஸ், இன்னொன்று வந்து ஈஸ்ட் காட்ஸ்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் காட்ஸ் ஆர் த டாலர் அண்ட் ரன் ஆல்தோ த வெஸ்டர்ன் கோஸ்டல் லைக் எ வால். Thin many beautiful waterfalls fall down their steep side during the monsoon season. ஸோ வெஸ்ட் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸான மலையாக இருக்கும், அதாவது கேப் எதுவும் இல்லாமல் கண்டினியூஸான மலையாக இருக்கும். இது பார்க்க ஒரு வால் மாதிரி, சுவர் கட்டினா மாதிரி இருக்கும் வெஸ்ட் சைடில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. அதோடைய சரிவுகளில் ஸ்டீப்ஸில், அதாவது அது மலை சரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு மான்சூன் சீசனில் வந்து நிறைய அரைஸ் ஆகும். The Western Ghats have been declared a UNESCO World Heritage Sites. வெஸ்ட் காட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. The northern portion of the West Ghats are known as சயாத்ரி ஹில்ஸ். நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் காட்ஸில் சயாத்ரி ஹில்ஸ் வந்து இருக்குது. The Eastern Ghats are lower and broken into smaller hills also along the ஈஸ்டர்ன் கோஸ்ட். அதாவது ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்காது, அங்கங்கே பிரேக் ஆன மாதிரி துண்டு துண்டு மலைத்தொடர்களாக வந்து இருக்கும். இது வந்து ஈஸ்ட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிட்வீன் த மவுண்டைன் ரேஞ்சஸ் லை த டெக்கன் பிளாட்டியூ, எ வாஸ்ட் ஏரியா ஆஃப் த ஃப்ளாட் ஹைலேண்ட்ஸ். ஸோ இந்த டெக்கன் பிளாட்டியூ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்ட் ஏரியாவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Rivers like Godavari, Krishna and Kaveri flow across the plateau from the west to east. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடாக ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, காவேரி அண்ட் கோதாவரி. இது 3மே வந்து வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடாக வந்துட்டு ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ். These rivers are most important for farming and providing water to millions of people. இந்த ரிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஃபார்மிங்க்கும் தென் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா சப்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுது. This plateau is rich in minerals, forest and fertile land, making a vital for Indian economy. ஸோ இந்த பிளாட்டியூவில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் ரிச்சாக இருக்குது, ஃபாரஸ்ட் நிறைய இருக்குது, ஃபெர்டைல் லேண்டாகவும் இருக்குது. இதனால் வந்து இந்தியன் எக்கனாமிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. At times a little to the east, so a few of the rivers in this region flow towards the Bay of Bengal. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டில்ஸ், அதாவது இந்த நிலப்பரப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்குலர், அதாவது இந்த பெனிசுலா பிளாட்டியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஈஸ்ட் சைடாக வந்து டில்டானா மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர் எல்லாமே வந்துட்டு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி வந்து வருது. ஈஸ்ட் ஃப்ளோ ரிவர் லைக் கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் மகாநதி ஆரிஜினேட்டட் ஹியர், ப்ரொவைடிங் வாட்டர் ஃபார் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். தேர் ஆர் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் நர்மதா, திபதி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டே வந்து சாய்வாக இருக்கிறதுனால எல்லா ரிவர்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் ஆரிஜினேட் ஆனாலும் அது வந்து எங்கே போய் முடியுதுன்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் தான் வந்து முடியுது. கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி இது எல்லாமே வந்துட்டு ஃபார்மிங்க்கு, இண்டஸ்ட்ரிக்கு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுது.
ஆனால் வெஸ்ட் சைடாக ஃப்ளோ ஆகிற ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நர்மதாவும் திபதியும் வந்து 2 ரிவரை வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அரேபியன் சீல போயிட்டு கலக்குது. மற்ற நதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கலக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆன் த பிளாட்யூ are home to tribal communities including the Santhal, Kond, Baiga and Bil Kuruk. ஸோ இந்த மாதிரி இருக்க கம்யூனிட்டி, அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டி தான் இதெல்லாம். சாந்தல், கோண்டு, குருக் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டி. இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஹோம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்க அந்த பிளாட்யூவில் தான் அவங்க வந்து இருக்காங்க. தீஸ் ட்ரைபல்ஸ் ஹேவ் டிஸ்டிங்க் லாங்குவேஜ். இந்த ட்ரைபல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்க் லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய ட்ரெடிஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வே ஆஃப் லைஃப் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சரோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். Plateau are home to many beautiful waterfalls in India. அந்த பிளாட்டியூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. as river flow over the uneven and rocky surface. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் வந்துட்டு uneven rocky surfaceலாம் வந்துட்டு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. This waterfalls not only attract the tourists but also help in the hydroelectric power generating and providing water for irrigation. இது வந்து டூரிஸ்ட்டுக்கான ஒரு ஏரியாவாக மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ எலக்ட்ரிக், அதாவது தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இரிகேஷனுக்கும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.